வணக்கம். வீடு கட்டும்போது எர்த்வொர்க்ல ஆரம்பிச்சு பெயிண்டிங் வரைக்கும் நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியதா இருக்கும். அதில் மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காங்கிரீட் போடுவது தான். அதாவது ரூஃப் காங்கிரீட் போடுவது தான். இந்த ரூஃப் காங்கிரீட்டுக்கு தேவையான மணல், சிமெண்ட், ஜல்லி சரியா திட்டமிடணும். அப்படி சரியா திட்டமிடலைன்னா பாதியில வேலை தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ சிமெண்ட், மணல், ஜல்லி எப்படி மதிப்பிடலாம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோவில் சிமெண்ட், மணல், ஜல்லி இதெல்லாம் ஒழுங்கா திட்டமிடாதனால வேலை பாதியில் தடைபெற்று வேலையாட்கள் வெறுமனே உட்காந்துருக்காங்க. ஸோ இது போன்று உங்க சைட்ல ஏற்படாமல் இருக்கணும்னா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது சிமெண்ட், மணல், ஜல்லி எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத சரியா மதிப்பிடணும். சரி, இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க்கு சிமெண்ட், மணல், ஜல்லி எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்காட்டாக பில்டிங்கோட சைஸ் 45 அடி நீளமும் 25 அடி அகலமும் எடுத்துக்கலாம். இதுல காங்கிரீட் திக்னஸ் 5 இன்ச்சுன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரூப் ஸ்லாபுக்கு மட்டும் எவ்வளவு காங்கிரீட் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு திக்னஸ், அதாவது ரூப் ஸ்லாபுக்கு மட்டும் காங்கிரீட்டோட வால்யூம் எவ்வளோ அப்படின்னு முதல்ல கணக்கிடலாம். அதாவது லென்த்து, பிரெத், திக்னஸ். லென்த் 40 அடி, அகலம் 25 அடி, திக்னஸ் 5 இன்ச். அதனால 5/12 போட்டு இன்ச்சை ஃபீட்டா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்படின்னா ரூப் ஸ்லாபுக்கு தேவையான காங்கிரீட் கொள்ளளவு 416.66 கன அடிகள், அதாவது சிஎஃப்டின்னு சொல்லுவோம். பீமுக்கு எவ்வளவு காங்கிரீட் தேவைப்படும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பீமோட லே அவுட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பீமோட லே அவுட், அதாவது அகலத்தில் 4 பீமும் நீளத்தில் 3 பீம் ஸ்ட்ரெயிட் பீம் போயிட்டு இருக்கு. அது ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் சைஸ் நீங்க பார்த்துருக்கீங்க. 10 அடிக்கு 14 அடிக்கு 11 அடி, அது 11 அடிக்கு 11.75 அடி. அதனால பீம் லே அவுட் ஆகிட்டு இருக்கு. பீமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு, அதாவது 3/4 அடி. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க 5 இன்ச் ஸ்லாப் திக்னஸ், 13 இன்ச்சு கீழே பாட்டம், அகலம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு. டோட்டலா 18 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு பீமோட சைஸ். அடுத்து பீமுக்கு கான்கிரீட் எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல பீமோட நீளம் எவ்வளவு அப்படிங்கறத கணக்கிடலாம். பீமின் அகலவாக்கில் 25 அடிக்கு 4 நம்பர், அதாவது 25 அடியில 4 நம்பர் அப்படின்னா 100 அடிகள். ஸோ பீமின் நீளவாக்கில் நீளம் 111 அடிகள், மொத்தம் பீமின் நீளம் 211 அடிகள். அப்படின்னா கான்கிரீட் கொள்ளளவு பார்க்கலாம். பீமோட சைஸ் 9 இன்ச் அகலம், 13 இன்ச் உயரம், அதாவது 18 அடியில் 5 இன்ச்சு ஸ்லாப் திக்னஸ் போச்சுன்னா 13 இன்ச்சு ஹைட் இருக்கும். நீளம் பார்த்தீங்கன்னா 211 அடிகள். அப்போ பீமுக்கு மட்டும் தேவையான காங்கிரீட்டின் அளவு 171.44 கன அடிகள். மொத்த கான்கிரீட் தேவை, அதாவது ரூப் ஸ்லாபுக்கும் பீமுக்கும் காங்கிரீட்டின் தேவை பார்த்தீங்கன்னா 416.67 ப்ளஸ் 171.44 588 கன அடிகள் கான்கிரீட் தேவைப்படுது. ஸோ இனி சிமெண்ட் எவ்வளவு தேவை அப்படின்னு கணக்கிடலாம். ஒரு கன அடிக்கு 0.23 மூட்டை எனில் 588 கன அடிக்கு 135 சிமெண்ட் மூட்டைகள். மணலின் தேவை ஒரு கன அடிக்கு 42% மணல் எனில் 588 கன அடிக்கு 247 கன அடிகள் மணல் தேவைப்படுது, அதாவது 2.5 யூனிட் மணல் தேவைப்படுது. ஜல்லியின் தேவை ஒரு கன அடிக்கு 84% ஜல்லி எனில் 588 கன அடிக்கு 494 கன அடிகள், அதாவது 5 யூனிட் ஜல்லி தேவைப்படுகிறது. எப்பவுமே 10% கூடுதலாக எடுத்துக்கணும். எதுக்காகனா வேஸ்டேஜ் ஆகலாம், இல்லை ஹியூமன் எரர், அதாவது வேலையாட்களுடைய எரர்னாலையும் மணல் ஜல்லி கூடுதலாகும் சில சமயம். அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதுக்கு எவ்வளோ சிமெண்ட், மணல், ஜல்லி தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். சிமெண்ட் 10% ஆட் பண்ணிங்கன்னா 150 மூட்டையும், மணல் 3 யூனிட்டும், ஜல்லி கற்கள் 5.5 யூனிட் தேவைப்படுகிறது. காங்கிரீட் போடுவதற்கு முன்னதாகவே சிமெண்ட், மணல், ஜல்லி கற்கள் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத சரியா திட்டமிட்டு அதுக்கு ஏற்றவாறு சப்ளையர் இடத்துல நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா காங்கிரீட் போடும்போது எந்த ஒரு தங்கு தடையின்றி வேலையில செய்து முடிக்க உதவும். குறிப்பு: M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டுக்கு
மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது 1 பங்கு சிமெண்ட், 1 பங்கு மணல், 3 பங்கு ஜல்லி என கணக்கில் எடுத்துக்கொண்டு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கான்கிரீட் போடும் சமயத்தில் மிக்ஸ் ரேஷியோ மாறுபடும் போது இந்த மதிப்பீடு மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்க மிக்ஸ் ஏற்றாற் போல் கால்குலேஷன் செய்ய வேண்டும் எனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எவ்வாறு மதிப்பீடு செய்ய வேண்டும் என டீட்டெயிலாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை பின்தொடர்வோம். ஸோ இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் நல்லதொரு காணொளி சந்திப்போம். நன்றி.